அப்பா அம்மா எப்போ வீட்டுக்கு வரா? முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பனிக்கூட உடஞ்சிடுச்சு. அதை நான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன், மனசு கேட்கல, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ரீதாவுக்கு பனிக்கூட உடஞ்சிடுச்சு. இப்போ அவசர அவசரமாக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசே இல்லை. குழந்தைக்கு என்ன தெரியும்? இவ பாட்டுக்கு போய் விளையாடிட்டு இருக்கா. அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, அதை மட்டும்தான் கேட்டுட்ருக்கா. இவட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் காலையிலேருந்து இவளை என் கூட தான் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். 2 நாளாக இவளுக்குமே தூக்கம் இல்லை, சோறு தண்ணி இல்லை. இன்றைக்கி தான் ஒழுங்காக சாப்பிட்டா என் தங்கச்சி கையால். ஸோ அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு நான் ரீதாக்கு வேணுங்கிறதெல்லாம் போயிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. இந்த பனிக்கூட உடஞ்சா எவ்வளவோ அவதி அப்படின்னு சொல்லி அதை அனுபவப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இதனால் எதாவது இஷ்யூ வருமானு எனக்கு தெரியல. எதுனாலும் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வந்துடும் சாமி, சீக்கிரம் வந்துடும் அம்மா. சரியா? அம்மாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா. நீ புனிதா அத்தை கூட இரு. நைட்டு நான் உன்னை அப்பா கூட தூங்க வச்சுக்கிறேன்.